வணக்கம், வெல்கம் டு நளினிஸ் கிச்சன். அன்றும் இன்றும் இந்த மாதிரி தக்காளி குழம்பு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இது நம்ம சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிடலாம், இல்லைனா இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் தொட்டுன்னு சாப்பிடலாம். ஸோ இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக புளியும் ஊற போட்டு வச்சுடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டோம், அதில் கடுகு, வெந்தயம், கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் வறுத்துடலாம். அது வறுபட்ட அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி அதோடு ஆட் பண்ணிடலாம். அது லேசாக வதக்கினப்புறம் நம்ம அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணலாம். அதோட ஒரு 5-6 பூண்டும் கொஞ்சம் நசுக்கி போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சப்பொடி ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் அது வதக்கிடலாம். அது வதக்கினப்புறம் சாம்பார் பொடி 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணிடலாம். அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணினப்புறம் நம்ம அரைச்சி வச்சுட்ட தக்காளியும் அதோடு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு விடலாம். அது கொஞ்சம் பச்சை வாசனை போயிடும். பார்த்தேன்னா நல்லா பச்சை வாசனை போனப்புறம் நம்ம எடுத்து வச்ச புளியை ஜஸ்ட் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி புளி தண்ணியை அதோடு விட்டுடலாம். அதோட தேவையான இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அதை கொதிக்க வச்சு விடலாம். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுது. அது இன்னும் டேஸ்ட்டை நம்ம கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அதோட வெல்லம் ஆட் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான், தேவையானாக்கா ஆட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சூப்பரான தக்காளி வத்த குழம்பு ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.